சக்கோட்டை ஆலய இளைஞர் மன்றத்தினால் நடத்தப்படுற விழா இது ஒரு ஆபத்தான ஒரு போட்டி என்று கூட சொல்லலாம். ஊர் மக்களின் ஒற்றுமையையும் மக்களுடைய முக்கியமான வாழ்வியலாக இருக்கின்றது இந்த கடலும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலியோட சந்திக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய நாளில் ஒரு கடற்பரப்பில் சேரி பாய்ந்து செல்கின்ற ஒரு படகு பயணத்தோடு நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக இன்றைய தினம் மிக்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வடமுனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பருத்தித்துறை கடற்பரப்பு. அதிலேயும் குறிப்பாக சக்கோட்டை கிராமத்தினுடைய கடற்பரப்பில் நாங்கள் இன்றைய நாளில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏனிங்க வந்தாங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டியை நடாத்த இருக்கிறோம் இந்த கிராமத்து மக்கள். அந்த போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படகு போட்டி இன்றைய நாளில் இந்த இடத்துல இடம்பெற இருக்கின்றது. இந்த கிராமத்தை பொறுத்தளவில் இந்த மக்களுடைய வாழ்வியல் என்ற இந்த கடலோட இணைஞ்ச ஒரு வாழ்வியலாக இருக்குன்னு சொல்லலாம். அதால் அவர்கள் அந்த படகு போட்டி என்கின்ற போட்டியை இன்றைய நாளில் இந்த இடத்துல நடாத்த இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த இடத்துல இன்னும் பல நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதோட இந்த படகு போட்டி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற ஒரு ஆபத்தான ஒரு போட்டி என்று கூட சொல்லலாம். இன்றைய நாளில் இந்த இடத்துல யார் இந்த போட்டியை செய்யணும் என்ற விஷயங்கள், அதோட இந்த படகு போட்டி எல்லாம் எப்படி நடக்குது, எப்படி படகுகள் அந்த கடற்பரப்பில் சிகரி பாய போகின்றது என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி பாருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறது சாதாரணமாக இந்த படகு போட்டியை பார்க்க வந்தவர்களுடைய படகு. இந்த படகு எப்படி வேகமாக வந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த போட்டியில் பங்கு பெற்ற படகுகள் எல்லாம் எப்படி ஓட போகுன்றதை நீங்கள் இந்த காணொலியூடாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த சக்கோட்டை அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கடற்கரைக்கு வந்துட்டோம். இதில் மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் இருக்குது. அதோட இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இதில் முக்கியமாக நிறைய சுற்றுலா பயணிகள் பார்த்து கொண்டு போகிற இடம். இன்றைய நாள்லேயும் இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த இடங்கள் இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிறபடியாக அந்த படங்கள் அதுகளெல்லாம் போட்டு மேப்புகள் எல்லாம் போட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த விளையாட்டு நிகழ்வு நடைபெற போன்ற இடம் இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் வாங்கோ தொடர்ச்சியாக அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல இப்படி இன்றைக்கு முக்கியமான நிகழ்வுகள் அதுலேயும் படகு போட்டி என்னும் ஒரு சற்று நேரத்தில் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லினோம். ஆனால் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில போட்டிகள் இந்த இடத்துல நடைபெறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் போக்குவரத்து போலீசார் கூட இந்த இடத்துல நிற்கணும் இந்த போட்டிகளுக்கு நடக்கிறத பாதுகாப்புக்கு. அதோட இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் இந்த இடத்துல நிறைய பேர் இன்றைய நாளில் ஒன்று கூடி இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீதி முழுவதுமே இந்த சக்கோட்டை பிரதேசத்துக்குரிய மக்கள்லாம் நிறைய பேர் நிற்கணும். இதில் பாருங்கள், இப்போ மரத நோட்டை போட்டி நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த போட்டி பரபரப்பாக இப்போ நடந்து கொண்டிருக்குது. பெண்கள் அதோட சிறுவர்கள் ஆண்களுக்கான மரத நோட்ட போட்டிகள் இப்போ நடைபெறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், வீதி முழுவதும் இன்றைய நாளில் எவ்வளோ பேர் நின்று இந்த போட்டிகளை கண்டு கழிக்கணும்னு சொல்லி. இதே முக்கியமாக இந்த படகு போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை யார் செய்யணும், என்னத்துக்காக நடக்குதுன்றதையும் அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். நாங்கள் வருடந்தோறும் உயிர்ப்பு விழா முன்னிட்டு சக்கோட்டை ஆலய இளைஞர் மன்றத்தினால் நடத்தப்படுற விழா இது ஒரு. இதில் காலமாக மரத நோட்ட போட்டி, அதை தொடர்ந்து இப்போ படகோட்ட போட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட போகுது. படகோட்ட போட்டி நீச்சல், கட்டுமரம் வலித்தல் நடைபெறும். அது முடிய மாலை நேர விளையாட்டுகளாக கிறிஸ்கம்பம் வருதல், தலையணை சண்டை, மற்றது முட்டி உடைத்தல், 10 திருமணமானவர்களான சுவாரஸ்யமான விளையாட்டுகள் நடைபெற உள்ளது. இதெல்லாம் எமது ஊர் மக்களின் ஒற்றுமையை வளர்க்கவும் ஒரு அன்பியமாக ஒன்று சேர்ந்து எல்லாம் நாங்கள் இருக்க வேணும்னா ஒரு இது உண்டு. ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா மற்ற ஊரில் இருந்துட்டு திருமணமாக வெளியூரில் இருக்கிறவங்களும் இங்கே பங்கு பெற்றலாம். அதே கூட கோயிலில் இருக்கிற நடைமுறை. ஊராக்கள் எல்லாரும் உண்டாகிற நிகழ்வு தான் இது. இப்போ என்ன நிகழ்வு முடிஞ்சிருக்கு? இப்போ நான் மரத நோட்ட போட்டி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு கால விளையாட்டுகளாக. இப்போ இனி படகோட்ட போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் இருக்கிறது சக்கோட்டை செபஸ்டியர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய உயிர்த்த ஞாயிறு அந்த தினத்தினை முன்னிட்டு தான் இந்த போட்டிகள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லினோம். விடிய இன்றைக்கு
படகு போட்டி அதோட இப்படியான மரதனோட்ட போட்டிகள் வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பின்னேறவும் வந்து பாரம்பரியமான நிகழ்வுகளான அது விளையாட்டுகளான கிறிஸ்மரம் இருக்கின்ற நிகழ்வு, அதே மாதிரி முட்டி உடைத்தல் அப்படியான நிகழ்வுகளும் வந்து இந்த இடத்துல தயார் நிலையில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த சக்கோட்டை கடலுக்குள்ளே நடக்கின்ற போட் ரேஸை வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறோம். இங்கால கரைகளில் இருந்து ரேஸுகளை வந்து ஆரம்பிக்கல. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கல்லுகள் வந்து கொஞ்சம் கடற்கரையில் வந்து கூட தானே, அப்போ அதால் கொஞ்சம் நடுப்பகுதியில் போயிட்டு தான் போட் ரேஸை வந்து ஆரம்பிக்கணும் போடாக்கு. அப்போ அதால் நாங்களும் ஒரு படகுல போயிட்டு இந்த மாதிரி இந்த படகு போட்டு இங்கே பரத்துறையில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க தொடர்ச்சியாக போவோம். இப்போ நாங்கள் போகிற படகு வந்து வந்துட்டுது. இந்த படகுல நாங்கள் வந்து ஏறி போகிறோம். வாங்க போவோம். எல்லாம் பழைய போட்டுகளை வச்சு பாதை மாதிரிலாம் வந்து செஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சில பேர் படகுகள் ஓடி பார்த்து நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு படகு வந்து போய்கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்களும் தங்களுடைய படகுகளில் பிள்ளைகளை மேய்த்து கொண்டு இந்த படகு போட்டிகளை காட்டுறதுக்காக இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இளைஞர் மன்றத்தினால் நடாத்தப்படுகின்ற மாபெரும் உயிர்ப்பு விளையாட்டு விழா போட்டியிலே தற்போது கடல் விளையாட்டுகளால் படகோட்டு போட்டி இன்னும் சொற்ப வேளைகளில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. உள்ள ஜமஹா இயந்திரம் முதலாவதாக போட்டி நடாத்தப்படும் என்பதை அறிய தருகின்றோம். முதலாவது போட்டி வகையிலே 40 வலுவுள்ள ஜமஹா இயந்திரம். 3 வகை படகோட்டு போட்டியிலே முதலாவதாக 40 வலுவுள்ள ஜமஹா இயந்திரம் படகோட்ட போட்டி மிக விரைவாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். படகோட்ட போட்டியிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற படகுகள் மிக விரைவாக தங்களுடைய படகுகளை ஆலய முன்றலுக்கு கொண்டு வந்து தயார்படுத்தி போட்டியை விரைவாக நடாத்தி முடிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது போட்டியிலே 40 வலுவுள்ள ஜமஹா இயந்திரம் முதலாவதாக போட்டி நடாத்தப்படும் என்பதை அறிய தருகின்றேன். போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு அறிவித்ததுக்கு பிறகு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும். அதில் குறிப்பாக இந்த போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற படகுகள், இப்போ நீங்கள் இதில் பார்க்கின்ற ஒரு சில படகுகள் போட்டிகளில் பங்கு பெற்றதுக்காக வந்து கொண்டிருக்கணும். அதோட இன்னும் ஒரு சில படகுகள் கடற்பரப்பிலேயே நின்று இந்த போட்டிகளை அருகாமையில் நின்று பார்க்குறதுக்காகவும் படகுகள் வந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த படகெல்லாம் போட்டிக்கு வந்து ஆக்கள் போயிடும். இந்த போட்டி நடக்கின்ற இடத்தை நோக்கி இவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே தொடர்ச்சியாக போட்டி வந்து எப்படி சுவாரஸ்யம் அமையப்போன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் நிற்கின்ற படகு கூட கடற்பரப்புக்கு உள்ளே வந்து போய் கொண்டிருக்குது. கரையிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து போயிடும். ஏன்னா உள்ளுக்கு போயிட்டு தான் போட்டிகளை வந்து ஆரம்பிப்பேன். நான் உங்களுக்கு முதலே வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் என்ன காரணத்துக்காக இவர்கள் கடற்பரப்பு கொஞ்சம் உள்ளே போயிட்டு போட்டிகளை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி. இந்த இடத்துல போட்டிக்கு ஆன இவர்கள் காட்டுகிற அந்த கொடிகள் எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரைகள்லேயும் ஒரு சில பேர் நல்ல போட்டிகளை பார்க்குறதுக்காக வந்து நிற்கணும். அதோட இவர்கள் எல்லாம் வந்து இந்த கிராமத்து மக்கள் அந்த படகுகளில் வர்றதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் கடற்பரப்பில் இருந்து ஒரு 50 மீட்டர் அளவு தூரத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு போட்டுகள் இப்போ வந்து வந்திருக்குன்னு சொல்லி எங்களை சுற்றியும் படகுகள்லாம் நிற்குது. அதிலும் குறிப்பாக இந்த போட்டிகளை பார்க்க வந்த இந்த பிரதேசத்து மக்கள் சக்கோட்டையிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து ஆக்கள் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் பங்கு பெற்ற போட்டியாளர்களையும் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. போட்டியாளர்கள் இப்போ வந்து சாதாரணமாக படகுகளை செலுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிதான் போட்டிகள் வந்து ஆரம்பமாக போகுது. இதில் பாருங்கள் சின்ன சின்ன பொடிகளெல்லாம் போட்டுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா சின்னாக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கடலோடையும் இந்த படகுகளோடையும் நல்ல பரிச்சயம் இருக்கும். இப்போ அதால் சின்னாக்களும் இந்த இடங்களில் தங்குற சாகசங்களையும் காட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்போ போட்டியாளர்கள் எல்லாரையும் போட்டிக்கு வந்து தயாராக சொல்லி அறிவிச்சிருக்கணும். இப்படி என்ன கோலத்தில் இருக்கிறோம்னு சொல்லி பார்க்காங்க. படகுல வந்திருக்கைகள் கொஞ்சம் இப்படி தான் இருக்க வேண்டி கிடக்குது. ஏன்னா அப்படி ஓட்டங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறபடியா இப்படி இருந்தால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பாவம் போட்டி ஆரம்பித்த பிறகு எப்படி படகுகள் சீறிக்கொண்டு போகுதுன்றதை பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக 2 பகுதிகளை தான் போட்டி வந்து வைக்க போகணும். இப்போ 40 ஹோஸ் பவர் இன்ஜினுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறதால இப்போ போட்டியாளர்களை வேறு சொல்லியிருக்கேன். பாவம் எத்தனை போட்டியாளர்கள், போட்டிகள் எப்படி நடக்குது, யார் இதில் வெற்றியாளர் அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. அதோட நிறைய புதிய படகுகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும் இந்த ரேஸை செய்கிறதுக்கான. அதுக்கேற்ற படகுகள் எல்லாம் கூட நிற்கிது. பாவம் இதெல்லாம் வந்து போட்டியில் பங்கு பெற்ற போகிற ஆக்கள் போடாக்கு
இவையெல்லாம் வந்து போட்டியில் பங்கு பெற்ற படகுகள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் நிற்குது படகுகள் ஏன்னா அப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ போட்டியாளர்கள் எல்லாம் வந்து தயார் நிலையில் வந்து இருக்கிறோம். அதோட போட்டியாளர்களை விடவும் அதிகமாக இந்த போட்டியை பார்க்கறதுக்காக நிறைய இடங்களில் இருந்து ஆட்கள் வந்திருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த சக்கோட்டை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய தொழில்களுக்கு போகிற படகுகள் அதுகளை வந்து தங்களோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு வந்திருக்கேன். அதோட ஒரு சில பேர் இந்த இடத்துல வெளிநாடுகளில் இருந்து கூட ஒரு சில பேர் இந்த பிரதேசத்து மக்கள் இதை பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக இப்போ கடற்பரப்பில் வந்து நிற்கணும். இப்போ அவங்க கூட படகுகளும் நிற்கி போட்டி யாரும் போதும் இருந்தாலும் கூட போட்டியில் பங்கு பெற்றாதாக்களும் இந்த இடங்களில் படகுகள் ஒரு சிலதில் ஓடி தெரியுறதால போட்டியாளர்கள் கொஞ்சம் விடஞ்சலாக இருக்குமென்றபடியாக போட்டியில் பங்கு பெற்றாத ஆட்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கரைக்கு போக சொல்லி வந்து கூப்பிடினோம். அதோட போட்டியாளர்களை மட்டும் இந்த இடத்துல நிற்க சொல்லினோம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதிய படகுகளாக இருக்குது. இது போட்டிக்கண்டு இந்த ரேஸுக்கண்டே தயார் செய்யப்பட்ட படகுகள். கொஞ்சம் வெயிட்டுகளில் வந்து கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கும். இப்போ சாதாரணமான படகுகள் இதுகளெல்லாம் வெயிட் கூடவாக இருக்கும். மக்கள் தொழிலுக்கு கொண்டு போகிற படகுகள். இது புதுசாக நிற்கிற இந்த படகுகள் தொழிலுக்கு கொண்டு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில படகுகள் இந்த படகுகள் எல்லாம் தொழிலுக்கு கொண்டு போகிற படகுகள்லாம் அதுகளை வந்து போட்டியில் வந்து ஆக்கள் கலந்து கொள்வதற்காக வைக்கணும். அது வெயிட் வந்து கூட இருக்கும். ஒரு சில படகுகள் வெயிட் குறைவாக இருக்கும். இப்போ இந்த சக்கோட்டை கடற்பரப்பு இன்னும் கொஞ்சம் பரபரப்பாகுதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய படகுகள் வந்து வந்திருக்கிறோம். அதோடு நாங்கள் ஒரு நிலத்தோட்டத்தில் ஒரு போட்டியை ஒரு நிகழ்வு வந்து நடாத்துறன்றதை விட கடற்பரப்பில் அதை ஒழுங்கு செய்கிறது நடாத்துறன்றது ஒரு சவாலான விஷயம் என்று கூட சொல்லலாம். அதில் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி இந்த செபஸ்டியார் ஆலயத்தினுடைய இளைஞர் மன்றம் முழு மூச்சோட இந்த வேலையில் வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சற்று நேரத்தில் இந்த படகு போட்டிகள் ஆரம்பமாக போகுது. அதுக்கான முழு வேலைகளை வந்து ஒழுங்குபடுத்துகிற வேலைகள் இப்போ ஆரம்பமாகி கொண்டிருக்குது. இதில் இந்த இடத்துல எல்லாரையும் வந்து ஒன்றுணைக்கும் அப்படியான வேலைகள் எல்லாம் இருக்குது. அந்த ஒன்றுணைக்கிற வேலைகள் எல்லாம் நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிறகு இந்த போட்டிகள் வந்து மிக விமர்சையாக ஆரம்பமாகும் அப்படின்றத நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ படகோட்ட போட்டியில் பங்கு பெற்றாக்களுக்கான விதிமுறைகளை அவர்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். ஏன்னா நான் கடலுக்குள்ள எந்த எல்லைகளில் இந்த போட்டியை தொடங்கணும், எந்த எல்லைகளை முடிக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. இத்தனை ரவுண்ட் வந்து ஓடணும் என்ற அந்த விதிமுறைகளை ஆக்கள் இப்போ சொல்ல போயிடும். அந்த விதிமுறைகளை நாங்களும் வந்து கேட்டுக்கொள்வோம். அதுல இருந்து கிழக்கால இருக்கிற கொடியா அதுல வந்து முடிச்சு அங்க உயர இருக்கிறது. அதை தாண்டி வழியால சுத்தி அந்த உயர இருக்கிற அந்த கொடியா வழியால சுத்தணும். அதுக்கப்புறம் இங்க மேற்கே இருக்க ஒரு கொடியா கொடியா வழிபக்கத்தால சுத்தணும். சரியா? அதுல இருந்து கொண்டு வந்து இங்க முடிக்கிற வர்றோம். இந்த கொடி கோயிலுக்கு இருக்கிற கொடி வர்றோம். அதே மாதிரி திருப்பி அடுத்துறோம். 2வது ரவுண்ட் வந்து இங்க முடிக்கும். திருப்ப 3வது ரவுண்ட் வந்து அப்படியே முடிச்சு அந்த கொடிக்கு கிழக்கு பக்கத்தால வெட்டி விடணும். உள்ளால வெட்டக்கூடாது, வெளி பக்கத்தால வெட்டணும். சரிதானே? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓ வெளியால இது முடிக்கிற இருக்கலோ முடிக்கிற இங்க இருந்தா வருவியல் ஆரம்பத்துக்கு ஓகே. போட்டியாளர்களும் தங்களுடைய இடத்துக்கு வந்து போயினும். இதில் முக்கியமான அறிவுறுத்தல் முக்கியமான விதிமுறைன்னு சொல்லிச்சுன்னா 3 இடம் இருக்குது. அந்த முக்கோண வடிவில் அவர்கள் இந்த தூரத்தை வந்து சுற்றி வர போயினும். இதில் 3 இடத்துல கொடிகள் வந்து வச்சிருக்கணும். ஒன்று இங்காளி பகுதியில் வந்து இருக்குது, கண்ணோ கூட தெரியாத அவ்வளோ தூரம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் கொடி வந்து இருக்குது. இதில் இது வந்து ஆரம்பிக்கின்ற கொடி. அதே மாதிரி இந்த இங்காளி பகுதியிலையும் ஒரு கொடி இருக்குது. அந்த 3 பகுதிகளையும் மக்கள் வெளிப்பக்கத்தால் சுற்றி வரணும். 3 ரவுண்ட், 3வது ரவுண்ட் இறுதி ரவுண்ட். அதில் யார் முதலாவது வருகிறோமோ அவர்கள் இந்த போட்டிக்கான வெற்றியாளர்களாக வந்து தெரிவு செய்யப்படுகிறோம். நாங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்குமே நடுவில் நிற்கிறோம். 3 கொடிகளுக்கும் நடுவில் வந்து நாங்கள் நிற்கிறோம். சரிப்பா எப்படி போட்டி வந்து இருக்க போகணும்னு சொல்லி போட்டிக்கான படகுகளை மட்டும் இந்த இடத்துல ஆக்கள் வச்சிருக்கணும். அதுவும் குறிப்பாக முக்கியமாக 25 கோர்ஸ் பவர் இன்ஜினுக்கான படகுகள் இந்த இடத்துல நிற்குது. இந்த படகு போட்டியை 3 பகுதிகளாக இவர்கள் வைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கணும். அதுவும் வந்து இந்த படகுகள் இந்த இன்ஜின் இருக்குது தானே அதனுடைய குதிரை வேலுக்களை அடிப்படையாக கொண்டு தான் இவர்கள் வந்து பிரிச்சிருக்கணும். அதில் குறிப்பாக ஒரு போட்டி வந்து 25 கோர்ஸ் பவருக்கான போட்டி 2 போட்டி வைக்க போயிடும். 40 குதிரை வேலு கொண்ட படகுகளுக்கான போட்டி வந்து ஒரு போட்டி தான் நடக்க போகுது. 25 கோர்ஸ் பவரை விட 40 கோர்ஸ் பவர் இன்னும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவது 25 நாங்கள் பார்த்துட்டு 40 வந்து பார்க்கலாம். படகு போட்டியில் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த படகுகளை ஒழுங்குமுறைப்படுத்துறது தான் ஒரு சவாலான விஷயம். ஏன்னா நாங்கள் நிலத்திலேன்னு சொல்லி சொன்னால் சரியாக நேர்கோட்டில் வந்து நிப்பாட்டலாம். ஆனால் இருந்தாலும் கூட கடலுக்குள்ள எப்படியுமே வந்து தத்தளிச்சு கொஞ்சம் நேருக்கு வந்து நிற்கிறது குறைவு தான். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சரியான ஒரு ஒழுங்கு வந்ததுக்கு பிறகு இவர்கள் கொடிகளை வந்து காட்டி போட்டியை வந்து ஆரம்பித்து வைப்பினோம். அப்படி தான் நடக்கிறது. இங்கேயும் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் எப்படி நடக்குன்னு சொல்லி இப்போ வந்து நேர்கள் பார்த்து கொண்டிருக்கணும்.
எல்லாம் இப்படி வர இப்போ வந்து போட்டியெல்லாம் வந்து ஆரம்பமாகிட்டது 25 குதிரைவேலுக்கான படகு போட்டி பல சிரமத்தின் மத்தியில் இது ஆரம்பமாகிருக்கு. பாருங்க படகுலாம் அப்படி போகுதுண்டு. இப்போ இந்த போட்டியில் முதலாவது போகின்ற படகு எப்படி சீறி பாஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு ரவுண்டில் இப்போ இந்த படகு முதலாவதாக போய் கொண்டிருக்குது. அதோடு அதுக்கு பின்னால் வருகின்ற படகு 2வது 3வது அப்படின்னு சொல்லி இப்போ லைனுக்கு வந்து போயினோம். இவர்கள் வந்து 3 ரவுண்டை சுற்றி முடித்தா தான் அதில் முதலாவது யார் வருகிறமோ அவர்கள்லாம் தெரிவு செய்யப்படணும். இப்போ அதால் சரியான போட்டியாக இப்போ ஓடிக்கொண்டிருக்குது படகுகள் எல்லாம். பாப்போம் எந்த படகு முதலாவதாக வருதுன்னு சொல்லி எல்லா படகுகளுமே தங்களுடைய முழு முயற்சியில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ கடல் பரப்பை வந்து சுற்றி வரணும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ 2வது ரவுண்ட் நடக்குது. ஆனால் இருந்தாலும் எந்த விதமான மாற்றங்களையும் இல்லை. முதலாவது போன படகு அப்படியே போய்கொண்டு நிற்கிது, கொஞ்சம் லிமிட்டில் போய் கொண்டு இருக்குது. பார்ப்போம் 2வது கிட்டத்தான் போது முந்து மோதறியில் எல்லாரும் வந்து ஆவலோடு நிற்கணும் இது வந்து முதலாவது வருமானு சொல்லி. நாங்களும் அப்படியே கடைசியாக அவங்களுக்கு முதலாவது வார படகையும் அப்படியே காட்டுவோம். போட்டி வந்து இப்போ நல்ல விமர்சையாக போய் கொண்டிருக்குது. இதில் பாருங்க படகு இப்படி பாஞ்சு போய் கொண்டிருக்குதுண்டு. மேலே ஒரு ஆபத்தான ஒன்று தான். அப்படியே கவுட்டு விட்டுச்சுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. சில இடங்களில் நாங்கள் படகு போட்டியை பார்க்கல படகுகள் எல்லாம் கவிழ்ந்து போகின்ற சம்பவங்கள் கூட நடக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துல அப்படியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் நல்லபடியாக போட்டியையும் வந்து முடிவடையணும்னு சொல்லி நாங்களும் நினச்சி கொண்டு பார்ப்போம். பாருங்க அப்படி போகுது படகுகளாண்டு. 2 பேர் இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்றினோம். ஒரு ஆள் இந்த படகு இன்ஜினை வந்து செலுத்துகிறார், ஒரு ஆள் முன்னுக்கு 2 துள்ளி கொண்டு இருக்கிறார். ஏன்டா காற்று கூடன்றபடியாக படகு இந்த முன்பக்கம் எல்லாம் வந்து மேலே தூக்கி போடுது. நினைக்கிறேன் இந்த படகு தான் முதலாவதாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமென்னு சொல்லி. இன்னைக்கு கடைசி ரவுண்ட்லாம் தெரியும் இந்த படகு முதலாக வருதான்னு சொல்லி. இதில் 2 படகுக்கு சரியான போட்டி நடந்து கொண்டு இருக்குது. பாம் இது 2ஆம் இடத்தை தட்டி செல்ல போதும்னு சொல்லி. மூன்றாவது சுற்று நடந்து கொண்டிருக்கையில் இதில் 2 பார்வையாளர்களுடைய படகு இடைக்கில் வந்துட்டுது. இந்த இடைக்கில் வரைக்கில் போட்டியில் இருக்கிற படகுகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதோட மோதிக்கு விட்டுச்சுன்னா கதை முடிஞ்சுது. அப்போ அதால் அவர்களை வெளியில் விடினோம். இறுதி சுற்றில் கடைசி அந்த கொடியை நோக்கி இப்போ படகுகள்லாம் சிகரி பாஞ்சோண்டு வருது. பாருங்க இதில் முதலாவது வருகின்ற படகு இந்த படகு தான். இதான் நான் முதலும் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். நல்ல மகிழ்ச்சியோட கையெல்லாம் காட்டிக்கொண்டு வரையினும் வேண்டவர்கள்லாம் முதலாவது தட்டி செல்ல போயினோம். நாங்களும் இப்போ இந்த முடிகிற இடத்துல நிற்கிறோம். அப்படியே வந்து அந்த கொடியை அவைகள் சுற்றி தான் நெஞ்சில் வரையினோம். அப்படியே நாங்கள் வடிவாக பார்க்கலாம் எந்த படகு முதலாவது 2வது வந்தேன்னு சொல்லி. அப்படியே இந்த போட்டிக்கான 25 குதிரைவேலு கொண்ட இந்த படகு போட்டிக்கான இப்போ இறுதி வெற்றியாளர்களை பார்க்குற நேரம் வந்துட்டுது. வாங்க பார்க்க முடியும் யார் முதலாவது 2வது வரையினோம்னு சொல்லி. ஓகே இந்த படகு இப்போ முதலாவது இடத்தை தட்டி சென்றிருக்குது. இந்த வருது முதலாவது 2வது கொஞ்சம் லிமிட் வந்து கூடத்தான். இப்போ தான் 2வது இடத்தை தட்டி செல்கின்ற படகு வருது. சிங்கம் இந்த படம் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கோம். முயல் சிங்கத்தின் போட்டில் எல்லாம் சிங்கம் வாய்ந்த பாண்டி வருகிற படகு. இது வந்து 2வது இடத்தை தட்டி செல்கின்ற படகு. படகுகள் எல்லாமே நல்ல வேலைப்பாடுகள் பெயிண்டுகள் ஒரு மாதிரி இந்த போட்டிகள் எல்லாமே வந்து முடிவடைஞ்சிட்டுது. இவர்கள் நீங்கள் பார்த்த படகுகள்லாம் வெற்றியாளர்கள் ஆக்களையும் படகுகளையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே இப்போ வந்து அடுத்த போட்டி வந்து ஆரம்பமாகிட்டது. 40 குதிரைவேலுக்கு கொண்ட படகுகளுக்கான போட்டி. இதில் இன்ஜினில் பாருங்க 40 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். அதில் தான் நாங்கள் இன்ஜினை வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். இதுக்கு எத்தனை பேர் இந்த போட்டிக்கு வரையிலும் உதவியில் இவர்களும் நல்ல ஆர்வம் நினைக்கிறேன் போட்டியில் வந்து பங்கு பெற்றதுக்கு. இந்த படகும் 40 குதிரைவேலு தான். இவர்களும் வந்து ஓட போயினோம். சரிப்பா இந்த போட்டி எப்படி ஆரம்பமாகுது, இது இன்னும் வேகம் ஓடக்கூடிய படகுகள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி தொடர்ச்சியாக பார்ப்போம். முதல் நடந்த போட்டியில் ஆக்கள் இந்த கொடிக்கு நேர் அணிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டவா. நான் இப்போ இந்த படகுகள் ஓரளவுக்கு நேர் அணிக்கிறேன்னு சொல்லிடலாம். அப்போ அதால் டக்கண்டு போட்டியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இலவாக இருக்கும். சரி போட்டிகள் ஆரம்பமாகிட்டது. இப்போ ஆரம்பமாகினோடனே ஒரு சில படகுகள் நல்ல லிமிட் வச்சு போகுது. பாருங்க எப்படி படகுகள் வந்து போகுதுன்னு சொல்லி. இந்த படகுகளை இவ்வளோ வேகமாக செலுத்துறதுக்கு அவர்களுக்கு நல்ல பயிற்சியும் வந்து வேணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்ற தொழிலுக்கு போய்க்கல இவ்வளோ வேகமாக அவர்கள் செலுத்த மாட்டோம். ஓரளவு தான் நாங்கள் ஓடுவோம். ஆனால் இருந்தாலும் கூட கொஞ்சம் பயிற்சி செஞ்சு ஆக்கள் ஒரு சில பேர் இந்த படகு போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு தயாராக இந்த ஊரில் நிறைய பேர் இருக்கிறோம். படகுகள்
இப்போ சரி பாஞ்சு போது பார்ப்போம் எது முதலாவது ரெண்டாவது வருதுன்னு சொல்லி. இப்போ ஒரு ரவுண்டை சுற்றிட்டு படகுகள் வந்து வந்துட்டுது. இப்போ இதில் போகின்ற படகு தான் முதலாவதாக போகிற படகு. ஆனால் இறுதி வரைக்கும் இந்த படகு முதலாவதாக தான் போகும்னு சொல்லலை. ஏன்டா இடையில என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லலை. அது பார்ப்போம் என்ன மாதிரி போகும்னு சொல்லி. இப்போ இதில் நீங்கள் பார்க்குற படகு ரெண்டாவது இடமா போய் கொண்டிருக்குது. சரியான போட்டி நடந்து கொண்டிருக்குது. இந்த படகு மூன்றாவது இடத்தை போகுது. நான் முன்னுக்கு ஒரு சின்ன ஆள் தான் நிற்கிறார் கூட பார்த்தீங்களே. முன்னுக்கு நிற்கிறதுக்கும் நல்ல ஒரு வலுவான உடல் வந்து தேவை. ஏனெண்டா அவ்வளோ தூரத்துக்கு எம்மணி தான் போகும். நாங்கள் சொல்லி வாய்மை உடையில இப்போ முதலாவது போய் கொண்டு இந்த படகு இருக்குது தானே, அந்த படகு நடுக்கடலையை வந்து நின்றுட்டுது. ஏன்டா இதோ இன்ஜினில் கோளாறு போடாக்கு. இப்போ ரெண்டாவது வந்த படகு முதலாவதாக வந்து போய் கொண்டு இருக்குது. இப்போ அடுத்த மூன்றாவது ரவுண்டும் வந்து நடக்க போது பாவம் என்ன நடக்குன்னு சொல்லி. இப்போ மூன்றாவது ரவுண்டில் ரெண்டாவது வந்த படகு தான் முதலாவது வந்து கொண்டது. அந்த படகு இன்னுமே ஆக்கள் ஓடுறதுக்கு வேற இல்லை. ஏன்டா இன்ஜினில் கோளாறு வந்தாலும் அப்படி நின்றுட்டேன்னு போல போட்டியில். இப்போ இந்த படகு மூன்றாவது ரவுண்டில் முதலாவதாக வந்து முதலாம் இடத்தை வந்து தட்டி செல்ல போது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கொடி கிட்ட வந்து வந்துட்டோம். பாப்பேன் இரண்டாவது மூன்றாவது எந்தெந்த படகுகள் வருதுன்னு சொல்லி. ஓகே, இவர்கள் வந்து இப்போ முதலாம் இடத்தை வந்து தட்டி சென்றிருக்கிறேன் இந்த படகு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படகு இரண்டாம் இடத்தை வந்து தட்டி செல்கிற படகு. அடுத்த மூன்றாம் இடமும் வந்து முடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த போட்டிகளை வந்து ஆரம்பிக்கலாம். அடுத்த 25 குதிரை வேலை கொண்ட படகுகளுக்கான போட்டி தான் அடுத்த வந்து நடக்க போது. அந்த போட்டியை வந்து நாங்கள் பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் மூன்றாம் இடத்துக்கான படகு வந்து கொண்டிருக்குது. ரெண்டாம் இடத்துல வந்த படகு கொஞ்சம் லிமிட் வச்சு வந்துட்டு படகு. சரி, இதோட இந்த 40 குதிரை வேலை கொண்ட படகுகளுக்கான போட்டி வந்து முடிவடைஞ்சு அடுத்த போட்டிகள் வந்து ஆரம்பமாக போகுது. அடுத்த போட்டிகளை வந்து நாங்கள் இந்த இடத்துல இல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கிட்டு படகுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து மூன்றாவது பகுதி போட்டி வந்து ஆரம்பமாகிட்டது. பார்ப்போம் இந்த போட்டி எப்படி இருக்க போகுது. இந்த போட்டியில் படகுகள் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். நாங்கள் கொஞ்சம் கிட்ட நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த படகுகளை. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு திருப்பம் ஒன்று இருக்கும். அந்த திருப்பத்தில் திருப்புறது கொஞ்சம் கடுமை தான் போடாது. ஏன்டா சரியான வேகத்தில் வந்து திருப்பி தான் நிற்கணும். இது வந்து ரெண்டாவதாக வந்து கொண்டிருக்கு இந்த படகு. முதல் நாங்கள் பார்த்தது முதலாவது போகின்ற படகு. இது வரைக்கும் பார்ப்போம் இந்த நிலைமை தான் இருக்குதா இல்லாது ஏதாவது முந்தி செல்லுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்குற படகு ரெண்டுமே மூன்றாவது 4வது இடமாக வந்து போய்கொண்டிருக்கிறேன். முதல் வந்து முதல் 40 குதிரை வேலை போட்டியில் பழுதாகி நின்ற படகு இருக்குது தானே, அந்த படகு தான் இப்போ முன்னுக்கு முதலாவதாக வந்து போய்கொண்டிருக்கு. இந்த 25 வேலை கொண்ட இந்த இதில் இன்ஜினை மாற்றி வந்து அவர்கள் ஓடின போடாது. ஓகே உறவுகளை, இதோட இந்த படகு போட்டிகள்லாம் வந்து முடிவடையுது. இந்த படகு போட்டிக்கு பிறகு நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி இந்த இடங்கள் எல்லாம் படகுல வந்து நிறைய சாகசங்களை வந்து செய்வினோம். அதை நாங்கள் அடுத்த காணொளியூடாக வந்து பார்ப்போம். இந்த காணொளி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியூடாக நாங்கள் வந்து சந்திப்போம்.